மறுவூர் தாயின் மகிமையை கேட்டால் மனமும் மாறிடுமே, எந்த மனமும் மாறிடுமே. மகனின் பெருமையை சிறிதே உணர்ந்தால் மதியும் நிறைந்திடுமே, சிறுமதியும் நிறைந்திடுமே. மறுவூர் மண்ணை மிதித்தே வந்தால் மாய்ந்திடும் தொல்லைகளே, உடன் மாய்ந்திடும் தொல்லைகளே. தருவாளருளை தாங்கினி வந்தால் தகர்ந்திடும் கவலைகளே, அவளின் சரணடி பாடுங்களே. மறுவூர் தாயின் மகிமையை கேட்டால் மனமும் மாறிடுமே, எந்த மனமும் மாறிடுமே. மகனின் பெருமையை சிறிதே உணர்ந்தால் மதியும் நிறைந்திடுமே, சிறுமதியும் நிறைந்திடுமே. ஓம் சக்தி என்றே ஒரு முறை சொன்னால் ஓடிடும் கவலைகளே, உடன் ஓடிடும் கவலைகளே. பராசக்தி என பல முறை சொன்னால் பறந்திடும் பாவங்களே, இனி பறந்திடும் பாவங்களே. உடல் வலம் வந்து ஒரு முறை எழுந்தால் அகன்றிடும் பிணிகளுமே, அன்றே அகன்றிடும் பிணிகளுமே. கடலலை போன்ற கவலைகள் யாவும் காற்றாய் பறந்திடுமே, தினமும் அவளடி நினை மனமே. மறுவூர் தாயின் மகிமையை கேட்டால் மனமும் மாறிடுமே, எந்த மனமும் மாறிடுமே. மகனின் பெருமையை சிறிதே உணர்ந்தால் மதியும் நிறைந்திடுமே, சிறுமதியும் நிறைந்திடுமே. பெருகும் கண்ணீர் துடைத்திடு என்றால் அருளும் வழங்கிடுவாள், திருவருளும் வழங்கிடுவாள். உருகும் மனதை அவளிடம் தந்தால் கருணை பொழிந்திடுவாள், பெருங்கருணை பொழிந்திடுவாள். சருகும் தழைக்கும் தாய் அவள் பார்த்தால் மருளை தவிர்த்திடுவாய், வீண் மருளை தவிர்த்திடுவாய். வேப்பிலை காற்றில் வேதனை பறந்திடும், வேண்டிய புறப்படுவாய், மறுவூர் வேண்டிய புறப்படுவாய். மறுவூர் தாயின் மகிமையை கேட்டால் மனமும் மாறிடுமே, எந்த மனமும் மாறிடுமே. மகனின் பெருமையை சிறிதே உணர்ந்தால் மதியும் நிறைந்திடுமே, சிறுமதியும் நிறைந்திடுமே. காப்பில்லை அவள் போல் என்றும் நமக்கு வாழ்வில் பயம் எதற்கு, இந்த வாழ்க்கையில் பயம் எதற்கு. கூப்பிட வருவாள், குங்குமம் தருவாள், அணிந்த பின் பலன் இருக்கு, அதை அணிந்த பின் பலன் இருக்கு. கடமையும் அவளே, கடவுளும் அவளே, நடந்திடும் குரு அவளே, தினம் நடந்திடும் குரு அவளே. உடமையும் அவளே, உணர்ந்த பின்
சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. நான் கோயம்பேடு மன்றத்துலேருந்து பிரேமலதா பேசுகிறேன். குரும்மா இல்லைன்னா நான் இல்லை. குரும்மா எனக்கு நிறைய அன்பையும் அரவணைப்பையும் நிறைய கொடுத்துருக்காங்க. மனித உலகியல் வாழ்க்கையோட அடிப்படை கூட எனக்கு தெரியாது. நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது வரும் அப்படின்றது கூட நான் என்னோடய குருபுரான் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எளிமையாக வழி நடத்தி அன்பாகவும் அரவணைப்பாகவும் நல்லது கெட்டது புரிகிற மாதிரி சொல்லி இன்றைக்கி நியாயம் தர்மம் கூட எதுவுமே தெரியாமல் இருந்த எங்களுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு புரிய வச்சது அம்மா தான். இந்த திருமண நாளை எங்களுக்கு கருவறப்பணியாக அம்மாவோட அருளாசி செய்கிறதுக்கு கிடைச்சதுக்கு குரும்மாவுக்கு கோடான கோடி நன்றி. அம்மா இந்த திருமண நாள் திருக்கல்யாணம்னு அம்மாவே சொல்லியிருக்காங்க. இது தெய்வ திருமணம். இந்த நாளை நாங்கள் கருவறப்பணியாக எடுத்து செஞ்சு இது விமரிசையாக செய்கிறத நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த திருக்கல்யாண நாளில் எல்லா சக்திகளையும் கூட்டிகிட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இல்லறத்துலேயும் துறவரம் இருக்குது. அது அம்மா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க எளிமையாக. இல்லறத்தில் இருந்தே அறத்தை வளர்க்க முடியும், அதையும் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க ரொம்ப எளிமையாக. துறவரம் போய் தான் ஆன்மீகத்தை உள்ளே போகணுன்னு கிடையவே கிடையாது. இல்லறத்துலேருந்தே ஆன்மீகத்தில் முன்னேற வழியையும் அம்மா இல்லறத்துலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையாக நம்ம கிட்ட இருந்து அம்மாவுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த ஒரு பேஸில் இருந்தே ஆன்மீகத்தில் முன்னேறதும் நியாய தர்மங்கள் கற்றுக்கிறதும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான தியானம் தொண்டு மந்திரங்கள் இதையெல்லாம் கொடுத்த குருபுரானோட திருமண நாள் அப்படின்றது ரொம்ப பெரிய விழா எங்களுக்கு. இதை எடுத்து செய்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். குரும்மா கிட்டேருந்து தான் நான் அன்பு கற்றுக்கிட்டேன், மனித நேயம் கற்றுக்கிட்டேன். அன்பாக பழகணும், நான் பேச்சும் சொல்லாலையும் செயலாலையும் எப்படி நம்மளுக்கு பாவங்கள் சேருது, பேசுகிற பேச்சு கூட எப்படி நயமாக பேசணும் அப்படின்றதையும் என்னோட குருக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இல்லறத்திலிருந்தே தர்மம் வளர்க்க முடியும், இல்லறத்திலிருந்தே துறவரமாகவும் இருக்க முடியும். இல்லறத்திலிருந்து துறவரம் மேற்கொள்கிற பெண்களுக்கு அதிக சக்தி உண்டுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த திருமண நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இதை எடுத்து செய்கிறத நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.